108 திவ்ய தேசங்கள்ல முக்கியமான திவ்ய தேசம் அப்படின்னு கருதப்படக்கூடிய திருவெள்ளியங்குடி. இந்த கோயிலுக்கு பாத்தீங்கன்னா 3 பெருமைகள் இருக்கு. மயன் நிர்மாணித்த கோவில், பெருமாள் ராமனாக இருந்து சயன திருக்கோலத்துல நமக்கெல்லாம் காட்சி அளிக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்த்தோம்னா சதுர்புஜ கருடாழ்வார். சார் இதெல்லாம் இருக்கட்டும் சார், முதல்ல இந்த பிரார்த்தனை ஸ்தலத்துக்கு உண்டான விஷயம் சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு இன்னும் நம்ம ஒரு புராண கதையை நம்ம கேட்கணும். என்ன அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், பெருமாள் பாத்தீங்கன்னா வாமன அவதாரம் எடுத்தார். மகாபலி கிட்ட போய் எனக்கு 3 அடி மண் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாபலிய கிட்ட போய் வாமன அவதாரத்தோட மண் கேட்கிறார். அப்ப அந்த நேரத்துல அசுர குரு அப்படின்னு சொல்லக்கூடியதான சுக்கராச்சாரியார் என்ன செய்யறாரு, மகாபலி நீ இவருக்கு மண் கொடுத்தேன் அப்படின்னா உன்னுடைய ராஜ்யம் இழக்க பெறுவாய் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஆனா அதையும் மீறி மகாபலி சக்கரவர்த்தி, நான் அஸ்வமேத யாகம் செஞ்சிருக்கேன், அதனால யாரு எது கேட்டாலும் நான் கொடுத்தே தீருவேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோட குரு வார்த்தையை மீறி அந்த தானத்துக்கு கொடுக்கறதுக்கு தயாராகிறார். இப்ப அந்த நேரத்துல சுக்கராச்சாரியார் என்ன பண்றாருன்னா, ஒரு வண்டு வடிவம் எடுத்து அந்த கமண்டல நீருக்குள்ள போய் அடைஞ்சுக்கிறார். அதை பார்த்த வாமனமூர்த்தி என்ன செய்யறாருன்னா, ஒரு தர்பை புல்லை எடுத்து அந்த வண்டினுடைய கண்ணை கீன்றார். இதைத்தான் பெரியாழ்வார் தன்னுடைய பாசுரத்துல சுக்கிரனின் கண்ணை கீண்டிய சக்கர கையனே அச்சோ அச்சோ அப்படிங்கிற மாதிரி பெரியாழ்வார் பாசுரம் பாடியிருக்கார். அதாவது பெருமாள் தர்பை புல்லை எடுத்து கீண்டினாலும் அந்த தர்பையும் சக்கரத்தாழ்வாரினுடைய ஒரு வடிவமாக தான் கருதப்படுது அப்படிங்கிற மாதிரி பெரியாழ்வார் இந்த இடத்துல குறிப்பிடுறார்.